வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம கேஷுவலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ டைம் என்ன அப்படின்னு யாராச்சும் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? 5:00 ஆகுது, 6:00 ஆகுது. ஸோ இந்த மாரி சொல்லுவோம் இல்லையா? இந்த ஓ கிளாக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம்ல. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி 700 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அட ஆமாங்க. இப்போ நம்ம கையில ஸ்மார்ட் ஃபோன் வந்துடுச்சு, ஸ்மார்ட் வாட்ச் வந்துடுச்சு. ஆனா இந்த ஓ கிளாக் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் நேரத்தை பார்க்க அந்த காலத்தில் சூரியனையும் அதோடைய நிழலையும் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த தண்ணீர் கடிகாரம், மணல் கடிகாரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் 14ஆம் நூற்றாண்டில் முதல்ல ஐரோப்பியாவில் ஒரு மெக்கானிக்கல் கடிகாரம் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த கடிகாரத்தை அந்த ஊரில் உள்ள ஒரு பொதுத்தலமான சர்ச்சு, ஸோ கோவில் இந்த மாதிரியான பொதுத்தலங்களில் வைக்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் உருவாக ஆரம்பிச்சுது. அது என்ன அப்படின்னா, இப்போ யாராச்சும் டைம் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம். இப்போ வந்து இந்த சூரியனை வச்சு கேட்குறாங்களா, இல்லை புதுசாக வந்து அந்த கடிகாரத்தை வச்சு கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் மக்கள் வந்து ஒரு முடிவு பண்ணாங்க. அதாவது ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தாங்க. அதாவது இப்போது அந்த கடிகாரத்தை பார்த்து நேரம் சொல்லும்போது, இப்போது இட் இஸ் அ 5 ஆஃப் தி கிளாக், இட் இஸ் த 8 ஆஃப் தி கிளாக், அந்த மாதிரி ஆஃப் தி கிளாக் அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, கடிகாரத்தின்படி இப்போது 5 மணி ஆகுது, 4 மணி ஆகுது, 8 மணி ஆகுது. ஸோ அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கடிகாரத்தின்படி, அதாவது ஆஃப் தி கிளாக் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து தான் இட் இஸ் 5 ஆஃப் தி கிளாக் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து வேகமாக பேசி இந்த ஆஃப் தி கிளாக் அப்படின்ற வார்த்தையை சுருக்கி ஓ கிளாக் அப்படின்னு மாறிப்போச்சு. இந்த ஓ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிம்பிள் இருக்கு இல்லையா, அப்பாஸ்ட்ரோஃபி சிம்பிள். ஸோ அந்த சிம்பிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்தி கிளாக் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிக்கிறதுக்கு தான். ஸோ அன்னைக்கு சாதாரணமாக எடுப்பட்ட ஒரு விஷயம், சாதாரணமாக ஒரு குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன சுருக்கம் இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றது எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம தமிழ் விண்மீன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.